வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் அதுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் என்னெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அஸ்ட்ராலஜின்னு வரும்பொழுது அதில் அது வேதத்திலேருந்து வந்தது. ரிக்வேதத்தில் அஸ்ட்ராலஜி ஜோதிஷ சாஸ்திரத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி சாமவேதத்தில் சங்கீத சாஸ்திரத்தை பற்றியும், அதர்வண வேதம் காந்தர்வ வேதத்தில் நிருத்தியம் அதெல்லாம் பற்றியும் நிறைய சொல்லியிருக்கு. அதனால் காந்தர்வ வேதம் அப்படின்னு சொன்னாலே அதர்வண வேதத்திலேருந்து ஒரு பகுதி, சாம வேதத்திலேருந்து கொஞ்சம், எல்லா இடத்துலேருந்தும் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அந்த அடிப்படையில் அது என்னது, ஆஸ்ட்ரல் சவுண்ட்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு என்ன அஸ்ட்ராலஜியில் நம்ம பார்க்கலாம். அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த வேவ் லென்த் தகுந்த மாதிரி எங்கெல்லாம் சவுண்டுன்னு ஒரு வார்த்தை நம்ம பார்க்க முடியுமோ அந்த சவுண்டுன்ற வார்த்தையில எல்லாம் அதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சின்னு தெரிஞ்சுட்டா அதுபோல் நம்மளோட ஸ்வரங்களுக்கு, சப்தஸ்வரங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அந்த ஸ்வரத்தோட பொருத்தி பார்த்து அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். இது ஒரு ரொம்ப இன்ட்ரிகேட்டாக யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அது சாத்தியம்தான். அந்த கான்செப்டில், அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இன்னும் மேலே யோசித்தோமான்னு சொன்னால், மேஷ விருஷ்டிக ராசியாதிபதி எது? செவ்வாய். அப்போது விருஷ்டிக ராசியில் இருக்கும்பொழுது அதுக்கு கோமளதா தெய்வதம் என்ன ஒரு ஸ்வரத்துக்கும் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் உண்டு. அப்படின்னா ஒன்று கோமளம் சாதாரணமாக ஒலிக்கும், இன்னொன்று தீவிரமாக ஒலிக்கும். அப்போ தீவிரமாக ஒலிக்கும் பொழுது மேஷராசியிலையும், குறைவாக ஒலிக்கும் பொழுது விருச்சிக ராசியிலையும் செவ்வாயோட நோட்டு இருக்கும். செவ்வாய் கிரகத்துக்கு விருச்சிக ராசியில் இருக்கும், அதாவது விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது சாதாரண கோமள தெய்வதமும், மேஷராசியில் இருக்கும் பொழுது அதுக்கு தீவிரமான, அதாவது தீவிர தெய்வதமும் பயன்படுத்த முடியும். அப்படின்னா ஏன்னா இப்போ ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு ஒரு கிரகத்துக்கும் ரெண்டு ஸ்வரம் உண்டு. அதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸப்ஷன் என்ன, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான். சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதி அப்படின்னா அங்கே வரும் சா மட்டும்தான். அப்புறம் கடக ராசிக்கு சந்திரன் அதிபதி அப்படின்னு சொன்னால் அங்கே பா மட்டும்தான். அந்த சா பாக்கு மட்டும் என்ன கிடையாது, சேஞ்சஸ் கிடையாது. எந்த ராகத்தில் வாசித்தாலும், அதாவது சம்பூர்ண ராகத்தில் ஷட்ஜ பஞ்சமம் இருந்தாலும், ஷாடவ ஔடவத்தில் ஷட்ஜ பஞ்சமம் இருந்தாலும், ஷாடவம் இல்லை ஔடவம், அதாவது ஆரோகணத்தில் 5 ஸ்வரங்கள், அவரோகணத்தில் 5 ஸ்வரங்கள் இருக்கக்கூடிய ஔடவ ராகமாக இருந்தாலும், அதுபோல் ஔடவ ராகத்துக்கும் அது என்ன சாப்பா இருந்தால் அதுக்கு என்ன சூரியனும் சந்திரனும் ஏற்புடையது. அதுதான் அந்த கிரகங்களுக்கு உண்டான ஸ்வரங்கள். அதே போல் செவ்வாய்க்கு மேஷ விருச்சிகம்னு சொன்னால் மேஷத்துக்குள்ள இருக்கும்பொழுது தீவிர தெய்வதம், விருச்சிகத்தில் இருக்கும்பொழுது கோமள தெய்வதம் அப்படின்னு நம்ம இது மாதிரி ஒரு கிரகத்துக்கும் இருக்குது. அந்த மாதிரி அடுத்தது ரிஷபத்துக்கு சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு ஸ்வரம். அதே மாதிரி மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஒரு ஸ்வரம் ரிஷபம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம்னா, அந்த விருச்சிக ராசியத்தில் இருக்கும் பொழுது அந்த ராசியிலோ கூட இருக்கிற வேற ஒரு கிரகம் இருந்தால் இந்த 2 ஸ்வரமும் அதில் பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ராகங்களை கேட்க பண்ணி அந்த ராகங்களை அதுபோல் வாசித்து அதில் கலப்பு இல்லாமல், அதாவது ஆக்சிடென்டல் நோட்ஸ்லாம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆக்சிடென்டல் நோட்ஸ்ன்னு. நம்ம அப்படி சொல்கிறதில்ல. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கில் சொல்லக்கூடிய அந்த கலப்பு இருக்க ஆக்சிடென்டல் நோட்ஸு அது நம்ம கலாச்சாரத்தில், நம்ம கிளாசிக்கல் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் அதில் கிடையாது. வேர்ல்டு கிளாசிக்கல் மியூசிக்ன்றது நம்மளுக்கு தான், நம்மளோட இருக்கிற சின்ன துளி தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல், சைனீஸ் மியூசிக்கு, அரப் மியூசிக்கு அதெல்லாம். அரேபியன் இருக்கிற அந்த கிளாசிக்கல் மியூசிக்கில் நம்மளோட சுத்த சாவேரி ராகம் தான் பெரும்பாலான அளவில் வாசிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி சைனீஸ் மியூசிக்கில் இருக்கிற கிளாசிக்கல் மியூசிக்கில் நம்மளோட மோகன ராகம் தான் நிறைய பெரிய அளவில் வாசிக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி ஒரு கண்ட்ரிலையும் அவங்க அந்த ஒரு ராகத்திலே சிறப்பாக நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லையே. நம்மளோட சம்பூர்ணமான கிளாசிக்கல் மியூசிக்னு சொல்கிறோமே, அதில் வடநாட்டில் அடிப்படையில் உள்ளதாக இருந்தாலும் நம்மளோட கர்நாடகம்னு சொல்கிறோம். கர்நாடகம்னு சொன்னாலே கர்ணேஷு அடதி, காதில் இனிமையாக கேட்கக்கூடிய எல்லா ராகங்களுமே எல்லா இசையுமே என்ன என்ன கிளாசிக்கல் மியூசிக் தான் அப்படின்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட நிறைய ராகம் இருக்குதுன்னு சில பதிவுகளுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்.
முதல்ல மேளகர்த்தா ராகம் இருக்குது. மேளகர்த்தா ராகத்துலேருந்து ஜன்ய ராகம், ஜனக ராகம், அதுலேயே சம்பூர்ண ராகம், ஷாடவ ராகம், ஷாடவ சம்பூர்ணம், ஔடவ சம்பூர்ணம், அப்படியெல்லாம் நிறைய கிளாசிஃபை பண்ணிடும் போது நம்மக்கிட்ட 5 லட்சத்துக்கு மேலே ராகங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் இல்லை, இது ஒரு கால்குலேஷன். எல்லாம் பெர்முடேஷன் காம்பினேஷனில் ஒரு ஸ்வரத்தை மாற்றி எழுதி அதுபோல் வாசித்து அதுபோல் பாடி பார்த்தாக்க அது சிறப்பான உண்மைகளை நமக்கு கொண்டு தரும். ஸோ இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இப்போது விருச்சிக ராசியில் ஏதோ ஒரு கிரகங்கள் 2 பேர் இருக்கா. அவள் 2 பேரோட என்ன அவளோட பலப்படுத்தணும், அவளோட பலத்தில் இருக்கிற முழுமையான பயனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் உள்ள ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த தெய்வதத்துக்கு இருக்கக்கூடிய தெய்வதத்தை பிராதானியமாக சொல்லக்கூடிய ராகங்களை நம்ம வாசித்து காட்டி அவங்களுக்கு அதை கேட்க பண்ணி, ஒருவேளை அவங்களே ஒரு நல்ல பாடகராக இருந்தால் அதுபோல் தெய்வத பிராதானியமாக இருக்கிறது, அதாவது சாதாரணமாக பார்க்க தீவிரம் இல்லாத சதுஸ்ருதி தெய்வதம் இல்லாமல் அதுபோல் அவங்கள பாட சொல்லி பழக்கப்படுத்தினா அவங்களுக்கு இந்த கிரகத்தினால வரக்கூடிய சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை we can mitigate. இது இத்தனை இன்ட்ரிகேட்டாக சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு தடவையும் அவங்க என்ன ராகம், அவங்களுக்கு என்ன வாசிக்கணும் அப்படின்னு அவங்களோட இஷ்டத்துக்கு கேட்குறத காட்டிலும், சாய்ஸ் காட்டாலும் அவங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே இருக்கணும், இதுதான் அவங்களோட கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் that will yield better results, that will bring more joy and happiness to the native of the horoscope. அது இது எல்லாத்துலேயும் புரியும். அது மாதிரி விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிகளிலும் 12 கட்டத்துக்கும் ஆளுக்கு என்ன சூரிய சந்திரர்களை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் என்ன உண்டு, ஆளுக்கு 2 ஸ்வரம் உண்டு. பாக்கி இருக்கிற எல்லாத்துக்கும் ஆளுக்கு 2 ஸ்வரம். அந்த 2 ஸ்வரம் என்னது, அந்த பாக்கி இருக்கிற கிரகத்துக்கு 2 ஸ்வரம் என்ன சொன்னால் ரெண்டுமே ஒன்று கோமள ஸ்வரம், ஒன்று தீவிர ஸ்வரம். அப்போ தீவிரமாக இருக்கும்போது பெரிய தட் இஸ் அடுத்த ஆக்டேவ்லையும் அப்படி அது தீவிர தெய்வதம் என்ன சொன்னால் தீவிர தெய்வதம், சாதாரண தெய்வதம் அப்படின்னு அதுபோல் ஒரு ராகத்துக்கும் அதை நம்ம பார்த்து வாசித்து கேட்க முடிஞ்சாக்க அது சிறப்பான பலன்களை தரும். அதே மாதிரி இன்னொரு ஜோசிட சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன, குருவுக்கு எங்கெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், எந்த இடத்துலலாம் அது பார்க்கும் அப்படின்னா அந்த இடத்துக்கு குருவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்வரத்தை பார்த்து இந்த பேஸில் இருக்கிற லக்னத்தில் இருக்கிற ஸ்வரத்தோட சேர்த்து அது மாதிரி இருக்கிற ராகங்களை வாசித்து, நிஷாத பிராதானியமான ராகம், அப்புறம் நிஷாதமும் தெய்வதமும் பிரதானமாக இருக்கக்கூடிய ராகம், ஷட்ஜமும் தெய்வதமும் பிரதானமாக இருக்கக்கூடிய ராகங்கள் அப்படின்னு சொல்லி எதில் கம்பீரம் அதிகமாக காட்டணும், எதில் ஞாசஸ்வரம் இருக்கணும் அப்படின்னு இசை அறிவும் பரிபூர்ணமாக இருக்கணும், ஜோதிஷ சாஸ்திரத்தையும் சிறப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கும் இந்த இசை ஒரு மருந்து போல பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் விளக்கமாக விவரமாக வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.